வணக்கம். நான் உங்கள் ராசி மகேஷ்குமார். ராசி கட்டுமான நிறுவனத்திலேருந்து. எல்லாம் எப்படி இருக்கீங்க? எல்லாம் நல்லா இருக்கணும். நீண்ட இடைவெளிக்கு பிறகு ஒரு பதிவு. நிறைய வேலை. காரணம் என்னென்னா, கிட்டத்தட்ட ஒரு 6-7 பில்டிங் இந்த வருஷம் நம்ம அவங்களுக்கு சாய் கொடுக்குற மாதிரி ஆயிடுச்சு. அதனால் நிறைய ஒர்க்கு போயிட்டு இருந்தோம். அதனால் பிஸியாக இருந்ததுனால பதிவு போட முடியல. ரெண்டாவது பார்த்திங்கன்னா, இந்த பதிவு எதுக்குன்னு பார்த்திங்கன்னா, நமக்கு வந்து சேலத்துலேருந்து ஒரு கஸ்டமர் ஃபோன் பண்ணாங்க. ஒரு 4 நாள் முன்னாடி ஃபோன் பண்ணி, இந்த மாதிரி வந்து எனக்கு வீடு கட்டணும், ஒரு 3000 சதுரடிக்கு. நீங்கள் வந்து சென்னையில் இருக்கீங்க, நீங்கள் வந்து இங்கே எப்படி வீடு கட்டுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க. நல்ல கேள்வி தான் அது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, நான் வந்து ஈரோட்டில் இப்போ வீடு கட்டி முடித்து சாய் கொடுத்துருக்கோம் அப்படின்றது நான் தெரியப்படுத்தினேன். ஆனால் இருந்தாலும் அவங்களுக்கு வந்து பெருசாக ஒரு நம்பிக்கை வரல. காரணம் என்னென்னா, இன்றைக்கி ஒரு 1000 ரூபா நம்ம வந்து ஒருத்தர்கிட்ட இருந்து கை நீட்டி வாங்கினாவே அதிலே 1008 கேள்வி கேட்பாங்க. அப்படி இருக்கும்போது பெரிய தொகை நம்மக்கிட்ட கொடுக்கும்போது நம்மளை பற்றின நம்பிக்கை இன்மை இல்லாமல் தான் இருக்கும். அதை நம்பிக்கையை அதிகமாக படுத்தணுன்றதுக்காக தான் நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா, ஜூலையில் கன்ஃபார்மாக ஒரு அலுவலகம் வந்து கோயம்புத்தூரில் நாங்கள் கண்டிப்பாக ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இதெல்லாம் காரணம் எதுக்காகன்னா, நம்ம மேலே நமக்கு வேலை கொடுக்குற ஓனர்களுக்கு ஒரு நல்ல ட்ரஸ்ட்டை உருவாக்குறதுக்காக தான். காரணம் என்னென்னா, இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் அதுக்கப்புறம் வராது. ஏன்னா நியர்பையாக நம்ம வந்து கோயம்புத்தூரில் ஆஃபீஸ் இருக்குது அப்படின்றதுனால. ஏன்னா நம்ம வந்து மெயினாக இப்போ அடுத்தது நம்மளுடைய அதிகபட்ச இலக்கு பார்த்திங்கன்னா, சேலம், ஈரோடு, திருப்பூர், கோயம்புத்தூர், இந்த 4 டிஸ்ட்ரிக்டை கவர் பண்ணுன்றது தான் நம்மளுடைய எய்ம். அதனால தான் நம்ம வந்து ஈரோட்டில் போய்ட்டு ஒரு கஸ்டமர் நல்லபடியாக நீங்கள் பார்த்துருப்பீங்க. யூடியூப்லேயும் இருக்குது, இன்ஸ்டாகிராமில் இருக்குது, ஃபேஸ்புக்லேயும் இருக்குது. அந்த வீடியோ நம்ம கட்டி அவங்க சாவி கொடுத்தோம். அந்த ஓனர் நமக்கு நல்ல மரியாதை பண்ணாங்க. இதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. மேலும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா, அந்த 4 டிஸ்ட்ரிக்டை கவர் பண்ணணுன்றதுக்காக நம்ம அங்கே கண்டிப்பாக கோயம்புத்தூரில் வர ஜூலை மாதம் கண்டிப்பாக நம்ம வந்து அலுவலகம் ஸ்டார்ட் பண்ணுறோம். அதுக்கான வேலைகளை நடந்துகிட்ருக்கு. அது ஜூலையில் என்ன டேட்டுன்னு மட்டும் நான் உங்களுக்கு கண்டிப்பாக தெரியப்படுத்துகிறேன். ஏன்னா காரணம் என்னென்னா, அங்கே ஆஃபீஸ் ஆரம்பித்து அங்கே ஒரு ஜிஎஸ்டி நம்பர் நம்ம ரெடி பண்ணிட்டோம்னா கஸ்டமர்ஸுக்கும் நம்ம மேலே ஒரு ட்ரஸ்ட்டு கண்டிப்பாக வரும். ஏன்னா ட்ரஸ்ட்டு உருவாகினா மட்டும்தான் நம்மளால் அடுத்தடுத்த லெவலுக்கு நம்ம வந்து மூவ் ஆன் பண்ணி போக முடியும். இதுதான் முக்கியமானது. ஏன்னா சென்னையில் இன்றைக்கி வந்து நம்ம ராசி ஜெயம் ஃபவுண்டேஷன் நம்ம கட்டின வீட்டில் கிட்டத்தட்ட ஒரு 700லேருந்து 1000 குடும்பம் வந்து வாழ்ந்துன்னு இருக்காங்க. அது உங்களுக்கே கண்டிப்பாக நல்லா தெரியும். அத்தனை குடும்பமும் நம்மளுடைய உழைப்பு, இந்த 27 வருஷம் உழைப்பில் தான் நம்ம வந்து நல்லபடியாக வீடுங்களை கட்டி கொடுத்துருக்கோம், சென்னை டு பெங்களூர். அதனால் வந்து என்னென்னா, இப்போ நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை டிஸ்ட்ரிக்கும் நமக்கு எங்கெங்கே நம்ம வந்து பண்ணலையோ, ஏன்னா நம்ம வந்து சென்னை ஒட்டி இருக்கிற ஒரு 10 டிஸ்ட்ரிக் வரைக்கும் நம்ம கவர் பண்ணி அப்படியே ஒர்க் பண்ணியிருந்தோம். ஏன்னா இன்றைக்கி சென்னையில் நம்ம 2 இடத்துல குடோன் வச்சுருக்கோம். கோயம்புத்தூரில் ஆஃபீஸ் போட்டுட்டு நல்லபடியாக அடுத்த லெவலுக்கு மூவ் பண்ணி போயிடலாம். ஏன்னா தமிழ்நாட்டில் நமக்கு வந்து சென்டராக ஒரு இடத்துக்கு கண்டிப்பாக வந்து நம்ம வந்து ஆஃபீஸ் போட்டு ஆகணுன்றதில் ரொம்ப தீவிரமாக நான் இருக்கேன். காரணம் என்னென்னா, கஸ்டமருடைய ட்ரஸ்ட்டு உருவாகணும். ஏன்னா அந்த கொஸ்டின் வராமல் இருக்கணும்னா கண்டிப்பாக எங்களுக்குன்ட்டு ஒரு கிளை அங்கே இருக்கணுன்றதுக்காக அதில் ரெடியாக இருக்கும். ரெண்டாவது வந்து நீங்கள் வந்து இப்போ எங்களுக்கு நீங்கள் வேலை கொடுத்தாலும், இல்லை ஆஃபீஸ் ஓப்பன் பண்ணுறதுக்கப்புறம் நீங்கள் வேலை கொடுத்தாலும், இந்த ஆஃபர்ன்றது கண்டிப்பாக இருக்க தான் இந்த வருஷம் ஃபுல்லாகவே இருக்கும். அங்கே 4 டிஸ்ட்ரிக் இருக்கிற கஸ்டமர்ஸு தைரியமாக உங்களுடைய வேலைகளை கண்டிப்பாக எங்களுக்கு கொடுங்க. உங்களுக்கான உண்மையாகவும் நேர்மையாகவும் நம்ம நிறுவனம் கண்டிப்பாக இருக்கும். காரணம் என்னென்னா, இன்றைக்கி சென்னையில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஒரு நெட்வொர்க் உருவாகிட்டு தான் நம்ம இப்போ சென்னையிலேருந்து இப்போ வெளியில் அவுட்டரில் வரோம். தமிழ்நாட்டில் நம்ம, ஏன்னா அதுவும் நம்மளுடைய மாநிலம் தானே, இதுவும் தமிழ்நாடு நம்ம மாநிலம் தான், டிஸ்ட்ரிக் தான் வேறு. அப்படி இருக்கும்போது அங்கேயே நம்ம பண்ணலாம் அப்படின்ற மாதிரி தான் நம்ம மூவ் பண்ணி இப்போது வந்துட்ருக்கோம். ஒரு டிஸ்ட்ரிக்டாக இப்போ வந்து இப்போ கவர் பண்ணிகிட்ருக்கோம். அதனால் உங்களுடைய மேலான ஆதரவு கண்டிப்பாக கொடுங்க. ட்ரஸ்ட்டை நாங்கள் பில்ட் பண்ணுறதுல ரொம்ப முனைப்பாக இருப்போம். பணன்றது எங்களுக்கு அவசியம் கிடையாது பெருசாக. கஸ்டமருடைய சாட்டிஸ்ஃபேக்ஷனும் அவங்களுக்கு வந்து குறைந்த விலையில் நம்மளுடைய சர்வீஸை கொடுக்கணுன்றது தான் என்னுடைய முக்கியமான கடமையாக இருக்கும். ரெண்டாவது, கோயம்புத்தூரோட ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஒரு கஸ்டமர் கால் பண்ணி, இது மாதிரி வந்து நீங்கள் வந்து எனக்கு ஒரு 4000 சதுரடி கிட்ட வீடு கட்டணும், என்ன ரேட்டுக்கு நீங்கள் பண்ணுறீங்கண்ணா? நாங்கள் 1950 ரூபாய்க்கு நான் பண்ணித்தரேங்க. அப்புறம் குவாலிட்டியாக என்ன மெட்டீரியல், ஃபஸ்ட் குவாலிட்டி மெட்டீரியல் தான் நாங்கள் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே நான் வந்து கம்ப்ளீட்டாக அவங்களுக்கு டீட்டெயிலாக சொன்னேன். ஆனால் அவங்க 1950 ரூபாய்க்கு நீங்கள் பண்ணுறீங்களா என்ன கேட்டாங்க. ஆமாங்க 1950 அப்படின்னேன்.
சரிங்க 3000 இதான் 2500 சதுரடிக்கு மேலே நீங்கள் கட்டிங்கன்னா எவ்வளோ ஆஃபர் தருவீங்கன்னா 3.5 லட்ச ரூபா தரணும். அப்போது நீங்கள் சொல்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா 1950 ரூபா கன்ஸ்ட்ரக்ஷன் காஸ்ட்டும் ப்ளஸ் ஒரு 3.5 லட்சம் வந்து ஆஃபர் ப்ரைஸும் நீங்கள் தரேன்னு சொல்கிறீங்க. அப்படி உங்களால் எப்படி அதை கட்டி எங்களுக்கு கரெக்டாக சாவி ஒப்படைக்க முடியுன்றது கொஸ்டினாக இருக்குது அப்படின்ற மாதிரி அவங்க சொன்னாங்க. அது எனக்கு கொஞ்சம் கேள்வி சரியான கேள்வியாக தான் இருந்தது. காரணம் என்னென்னா மற்றவங்க பண்ணுறது வந்து கான்ட்ராக்டராக இருப்பாங்க இல்லை பில்டராக இருப்பாங்க. ஆனால் நம்மளது கம்பெனி, நம்ம கம்பெனிக்கு தேவையான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நம்ம ரெடி பண்ணதுனால தான் கஸ்டமருக்கு அந்தந்த எங்களுக்கு இருக்கிற லாபத்தை நாங்கள் வந்து கஸ்டமருக்கு கொடுக்குறோம். ஏன்னா அவங்க வந்து என்ன கேட்டிருக்காங்கன்னா 2-3 இடத்துல கொட்டேஷன் வாங்கியிருக்காங்க கோயம்புத்தூரில் 2400, 2600, 2700 அவங்களே அவங்க வாய் வழியாக சொன்னது. அதை வந்து என்கிட்ட சொன்னாங்க, இது மாதிரி வந்து இந்த ரேட்டில் வந்து அவங்க பண்ணுறாங்க கோயம்புத்தூரில், நீங்கள் வந்து 1950க்கு சென்னையிலேருந்து இங்கே வந்து பண்ணுறேன்னு சொன்னீங்க, உங்களால் பண்ண முடியுமா, சாத்தியமாகுது. அதுக்கப்புறமா நான் வந்து சென்னையில் இப்போ ப்ரெசென்ட்டில் நடந்துன்னு இருக்கிற ஓனரு, நாங்கள் அக்ரிமெண்ட் சைன் பண்ணிக்கிற ஓனர்கிட்ட நாங்கள் வந்து லிங்க்கு கொடுத்தேன், நீங்கள் பேசுங்க, நாங்கள் பண்ணி முடித்தோமா இல்லையான்றதை நீங்களே கேட்டு தெரிஞ்சிங்க அப்படின்னு சொல்லி நம்பர் கொடுத்தேன். அவங்களும் பேசுனாங்க, அவங்களுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் வந்து இருக்குது. ஆனால் இன்னும் கமிட் ஆகலை, கமிட் ஆகிடும்னு நினைக்கிறேன். அதனால் வந்து நீங்கள் அதர் டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற கஸ்டமர்ஸ் கண்டிப்பாக எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். 2500 சதுரடிக்கு மேலே கட்டுறவங்களுக்கு கண்டிப்பாக அந்த 3.5 லட்ச ரூபா ஆஃபர்ன்றது கண்டிப்பாக நாங்கள் கொடுப்போம். 5000 சதுரடி கட்டுறவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் அதிகமாகவும் ஆஃபர் கொடுப்போம். அதனால் எங்களுக்கு ஏரியா அதிகமானால் கண்டிப்பாக எங்களுடைய லாபத்தை நாங்கள் குறைச்சிட்டு உங்களுக்கான சர்வீஸ் நல்லபடியாக நாங்கள் கொடுப்போம். ஏன்னா காரணம் என்னென்னா இன்றைக்கி காம்படிஷனில் நீங்கள் நினைக்கலாம் இருக்கிற இந்த ஹைக்கான ரேட்டில் வந்து இவங்க எப்படி கம்மியாக பண்ணுவாங்கன்றதுக்கான விளக்கத்தை நான் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 பதிவாக நான் போட்டிருக்கேன். நம்ம யூடியூப்பில் இருக்குது, இன்ஸ்டாகிராமில் இருக்குது, ஃபேஸ்புக்கில் இருக்குது. எல்லாத்தையும் நீங்கள் வந்து திருப்பி பார்த்துக்கலாம். நான் என்ன பேசியிருக்கேன்றது உங்களுக்கே தெரியும். அந்த மாதிரி வந்து நம்மளுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை மேலும் 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 டெவலப் பண்ணிட்டு போயினே இருக்கேன். காரணம் என்னென்னா நமக்கு அப்புறம் ஒரு சந்ததி நம்ம கம்பெனியை ரன் பண்ணுற அளவுக்கு நம்ம ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரெடி பண்ணியிருக்கோம். அதுதான் முழுக்க காரணம். மற்றபடி பார்த்திங்கன்னா மற்றவங்க வந்து இந்த தலைமுறைக்கு ஒர்க் பண்ணிவிட்டு வேலையை முடிச்சுட்டு பணத்தை வாங்கிட்டு அப்படி செட்டில் ஆகி போயிடலாம். நம்ம அப்படி கிடையாது. கம்பெனி கஸ்டமர்ஸ்க்கான ஒரு நல்ல சர்வீஸ் நல்லபடியாக பண்ணி தரணுன்றது தான் நம்மளுடைய இலக்கு. என்னுடைய எய்மாக தான். அதில் இந்த மாட்டு கருத்தே கிடையாது. நான் இருக்கிறதுக்கு என்னுடைய ஜென்ரேஷனில் என்னால் முடிஞ்சது ஒரு 500லேருந்து 1000 வீடை கட்டி கொடுத்துடணும். அதுக்கப்புறம் வர்றது என் கம்பெனி வந்து அடுத்தடுத்த தலைமுறைக்கு கரெக்டாக வேலை செய்யணுன்றது தான். அதனால தான் குறைந்த விலையில் எப்போயுமே கரெக்டாக ஒரு வருஷத்துக்கு 20 பில்டிங்கு 25 பில்டிங் கட்டிகிட்டே இருக்கணும் அப்படின்றது தான் நம்மளுடைய டார்கெட். அதில் எந்த மாற்று கருத்தே கிடையாது. அதுக்காக சென்னையில் மட்டும்தான் நாங்கள் ஒரு எப்போயுமே கட்டின்னு இருப்போம்ல. டோட்டலாக நம்மளுடைய கிளையை சவுத் இந்தியா முழுக்கும் நிறுவுறது தான் நம்மளுடைய எண்ணம். அதனால் வாடிக்கையாளர்கள் எங்கள் மேலே நல்ல ட்ரஸ்ட்டை வச்சு நம்பிக்கையை வச்சு நீங்கள் கண்டிப்பாக எங்களுக்கான வாய்ப்பை கண்டிப்பாக கொடுங்க. அதுக்கு நேர்மையாகவும் அதுக்கு தகுதியாகவும் நம்மளுடைய நிறுவனம் கண்டிப்பாக இருக்கும். அது எந்த மாற்று கருத்தே கிடையாது. 2500 ரூபாய்க்கு 2500 சதுரடி நீங்கள் வீடு கட்டினா அதில் 3.5 லட்ச ரூபா ஆஃப்ன்றது கன்ஃபார்ம். இந்த வருஷம் வரிக்கார்கள் அடுத்த வருஷம் கூட தொடரும். அது எந்த மாற்று கருத்தே கிடையாது. அது வந்து பொருட்கள் விலை ஏறினாலும் சரி இல்லை எதாக இருந்தாலும் கண்டிப்பாக நாங்கள் கொடுப்போம். காரணம் எங்களுக்கு இருக்கிற இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை உங்களுக்கு திருப்பி நாங்கள் வந்து கொடுக்குறோம், அவ்வளோதான். அதில் வந்து எங்களுடைய லாபத்தை குறைச்சிக்கிட்டு உங்களுக்கான சர்வீஸை நல்லபடியாக நாங்கள் கொடுத்துனே தான் இருக்கோம். அப்படி தான் இன்றைக்கும் வந்து ஒர்க் நடந்துகிட்டே இருக்குது. அடுத்தடுத்து மூவ் பண்ணிட்டு போயின்னு இருக்கோம். அதுக்கு அந்த ஆஃபர் கொடுத்து இப்போ ஒரு 3 பில்டிங் நாங்கள் வந்து பூஜையும் போட்டுட்டோம், அக்ரிமெண்ட்டும் சைன் பண்ணுறோம். உங்களுக்கு அதில் ஏதாவது சந்தேகங்கள் இருந்து ஏதாவது விளக்கம் வேணும்னா கீழே இருக்க நம்பரில் என்னை தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுக்கான விளக்கத்தை நான் கண்டிப்பாக டெஃபினட்டாக தரேன். இந்த பயனுள்ள மிகப்பெரிய ஒரு வாய்ப்பை நீங்கள் கஸ்டமர்ஸ் கண்டிப்பாக நம்மளோட நிறுவனத்தின் மூலிமா பயன்படுத்திங்கன்னு சொல்லிட்டு தாழ்மையாக கேட்டுக்கிறேன். எங்களுக்கு ஆதரவு கொடுத்துன்னு இருக்க வாடிக்கையாளரும் சரி, ஆதரவு இனிமேல் கொடுக்க போகிற வாடிக்கையாளரும் சரி, உங்களுடைய சேவைக்காக நம்ம நிறுவனம் கண்டிப்பாக காத்துட்ருக்குது. எங்களுக்கான டீமும் உங்களுக்கு இருக்குது. நாங்கள் பண்ணிகிட்டே தான் இருக்கோம், கொடுத்துட்டே தான் இருக்கோம். ரெண்டாவது நமக்கு சர்வீஸும் இருக்குது. அதனால் தைரியமாக நீங்கள் கொடுங்க. ஏன்னா நாங்கள் வேலையை முடிச்சுட்டு உடனே நாங்கள் வந்து அக்ரிமெண்ட் கேன்சல் பண்ணிட்டு போய்டுவோம் நீங்கள் நினைக்காதீங்க. கண்டிப்பாக உங்களுக்கான சர்வீஸும் டெஃபினட்டாக இருக்குது. ஏதாவது உங்களுக்கு அதை பற்றின சந்தேகங்கள் இருந்தால் கீழே இருக்க நம்பரில் கண்டிப்பாக எனக்கு கால் பண்ணுங்கள். உங்களை நான் நேரடியாக தொடர்பு கொள்கிறேன். அதனால் உங்களுடைய மேலான ஆதரவை ராசி ஜெயம் ஃபவுண்டேஷன் நீங்கள் தரணும்னு சொல்லிட்டு அன்போடு கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.